Hi students, 10th Max, exercise 3.11 la 2 la third sum. Solve the following equation by formula method. 3y square minus 20y minus 23 equal to 0. என்ன கொடுத்துறாங்கன்னா formula method. So formula method na value apply பண்ணா போதும். Given 3y square minus 20y minus 23 equal to 0. ஓகேவா? a ஓட வேல்யூ 3, b ஓட வேல்யூ y ஓட கோஎஃபிஷியன்ட் minus 20, c ஓட வேல்யூ also constant, so minus 23. ABC வேல்யூ தெரிஞ்ச உடனே நம்ம ஃபார்முலா அப்ளை பண்ணலாம். x ஈக்குவல் டுன்னு ஃபார்முலா எப்பயும் ஆரம்பிக்கும். எக்ஸுங்கிற இடத்துல வேரியபிள் என்ன இருக்குன்னா y. இப்போ y ஈக்குவல் டு மைனஸ் பி ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் 4ac டிவைடட் பை 2aங்கிற ஃபார்முலா. இப்போ ஏபிசியோட வேல்யூ இதில் அப்ளை பண்ணலாம். y மைனஸ் 20 ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயருங்கிறது 20 ஸ்கொயர், அதான் மைனஸ் 20 ஸ்கொயரா மைனஸ் 4 இன்ட்டு ஓகே 4 இன்ட்டு ஏவோட வேல்யூ 3a, பியோட வேல்யூ 23a டிவைடட் பை 2 இன்ட்டு ஏங்கிறது 3a. ஓகேவா? ஸோ y ஈக்குவல் டு மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ், அப்புறம் ப்ளஸ் 20 ஈக்குவல் டு அது ப்ளஸ் ஆர் மைனஸ் 20 ஸ்கொயருங்கிறது 400 ஓகே மைனஸ் 4 3 சார் 6 ஓகே 6 3 சார் அது 6 4 3 சார் 12 ஓகே 12 into 23 சார் 276 divided by 2 3 சார் 6 ஓகேங்களா சார். இங்கே இந்த இடத்துல மைனஸ் 23ன்னு வரும், சியோட மைனஸ்ங்கிறதால மைனஸ் 23 மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். அப்போ y ஈக்குவல் டு 20 ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் 400 ப்ளஸ் 276 என்ன வரும் 676 டிவைடட் பை 6 வரும். இப்போ இதுக்கு நம்ம எல்சிஎம் எடுக்கணும். 676 எல்சிஎம் எடுக்கும்போது 3ல் 2 டேபிளில் போடலாம். 3 2s are 6 ஓகே 7ல் 3 2s are 6 வரும். ரிமைனிங் 1 16 6 இருந்தால் 16 அப்போ 8 வரும். திருப்பி 2 டேபிளில் போட்டால் 1 2s are 2 ஓகே 1 2s are 2 ரிமைனிங் 1 இருக்குது. 1 கூட 3 சேர்ந்தால் 13 வந்துடும். அப்போ 6 2s are 12 13ல் 12 போயிடுச்சுன்னா ரிமைனிங் 1 9 சேர்ந்துச்சுன்னா 8 சேர்ந்துச்சுன்னா 18 ஆகும். அப்போ 9 2s are 18. திருப்பி இதை போடும்போது 169ங்கிறது ஒரு ஸ்கொயரோட வேல்யூ, அப்போ 13 இன்ட்டு 13 அழகாக எழுதிடலாம். இந்த வேல்யூ 676ங்கிற இடத்துல எழுதலாம். இப்படி எழுதும் போது என்ன வருதுன்னு பாருங்கள். y ஈக்குவல் டு 20 ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் 12 இன்ட்டு 12 இன்ட்டு 13 இன்ட்டு 13 டிவைடட் பை 6ன்னு வந்துடும். ஓகேங்களா? ஸோ இது இந்த வேல்யூ. இப்போ பாருங்கள், ரெண்டு வேல்யூக்கு ஒரு வேல்யூ வெளியே எடுக்கணும். ஸோ இந்த ரெண்டுக்கு ஒரு 2 வெளியே வந்துடும். 13க்கு ஒரு 13 வெளியே வந்துடும். அப்போ என்ன வருதுன்னு பாருங்கள். y equal to 20 plus or minus 2 into 13 divided by 6ன்னு வரும். ஓகேவா? y equal to 20 plus or minus 2 30s are 26 divided by 6 ஆகிடும். ஸோ இந்த வேல்யூ வந்தோடனே செப்பரேட் பண்ணிக்கலாமா? y equal to 20 plus வேல்யூ plus 26 divided by 6 y equal to 20 minus 26 divided by 6. ஸோ இந்த ப்ளஸ் ஆர் மைனஸ் ரெண்டாக பிரிச்சுக்கிட்டோம். y equal to 20 plus 26 வந்து 46 divided by 6 ஓகே. அடுத்து இந்த இடத்துல y equal to 20ல் 26 மைனஸ் ஆச்சுன்னா மைனஸ் 6 by 6. ஸோ இது கேன்சல் பண்ணால் 1 6 are 6 1 6 are 6. அப்போ y is equal to மைனஸ் 1ன்னு இந்த இடத்துல கிடைக்குது. இந்த இடத்துல கேன்சல் பண்ணால் என்ன கிடைக்குன்னா பாருங்கள், 2 டேபிள் அடித்தா இங்கே 3a, இங்கே அடிச்சுன்னா 2 2s are 4 3 2s are 6. அப்போ y is equal to 23 divided by 3ன்னு வருது. ஸோ ஒயோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 23 divided by 3 மைனஸ் 1ன்னு கிடைக்குது. ஸோ மொத்தம் 2 வேல்யூ கிடைச்சிருச்சு.